வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு நம்ம ஸ்டைலில் எப்படி வைக்கிறோன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போடுறோம். அதுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டைலில் எப்படி நாட்டுக்கோழி வைக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது 2 சொல்லுவாங்கள்ல பொடி குஞ்சு. நம்ம வீட்டில் ஏற்கனவே கோழி வளர்க்குறோம். அந்த இதோட 2 குஞ்சு வெடை குஞ்சு சொல்லுவாங்க. அந்த இதை நம்ம நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்கோம். மஞ்சப்பொடி போட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, தக்காளி இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. அடுத்து மல்லிச்செடி. இது நாட்டுக்கோழி குழம்புக்கு பொழுது எப்போயுமே சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். பூண்டு அதிகமாக சேர்க்க வேணாம். இது தாளிக்க. இது தேங்காய். இது நம்ம இப்போ எப்படி வதக்குறோன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டைலில் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம் இதே தொடர்ந்து நீங்கள் வச்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த வடைச்சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறோம். இந்த வடைச்சட்டியில் வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வடைச்சட்டி காஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் வதக்கிறதுக்கு. இப்போ நம்ம எண்ணெய் காயெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம சீரகம் அந்த மாதிரிலாம் மல்லி இதெல்லாம் வறுக்க போகிறது கிடையாது. நம்ம ஒன்லி வீட்டு மசாலா மட்டும்தான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு பயிரிடுவோம். இது ஃபுல்லாச்சு இப்போ வடைச்சட்டியில் நான் கொட்ட போகிறேன். பாருங்கள், அடுத்து தேங்காவை நான் எப்போயுமே தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றுவேன். இந்த வட்டம் மொத்தமாக போட்டு வதக்குவோம். வதக்கி குழம்பு கொஞ்சம் குளகுழப்பு கொடுக்கும். அதனால தான் நான் பால் எடுக்காமல் மொத்தமாக வதக்க போகிறேன். நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் ஆற விட்டு அரைக்க போகிறோம். நம்ம வீட்டு குழம்பு மசாலா போட்டிருக்கேன். நான் எந்த பொடியுமே சேர்க்க மாட்டேன். நம்ம வீட்டில் அரைக்கிற எல்லா குழம்புக்கும் சேர்க்குற குழம்பு மசாலா மட்டும்தான். இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்கிற வேண்டியதான். ஒரு பாக்கெட்டு ஊற்றிட்டேன். அப்போ தான் குழம்பு மணமாக இருக்கும். 50 கிராம். இப்போ தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும். நம்ம அந்த மிக்சியில் ஆறினப்பட்டி மிக்சியில் அரைச்சி ஊட்டி குழம்புல கலந்துட வேண்டியதான். அது தட்டி கொதிக்கட்டும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பசிக்குது அதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசிக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சி உடனே கொதிக்க விட்டு வெங்காயம் போட்டு நிறைய தாளிச்சிருங்க. இதான் நம்ம ஸ்டைலில் வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒன்லி நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி மட்டும்தான்.